குடும்பத்துல எல்லாம் கருவண்டு மாதிரி தான் இருக்குமோ? ஆமா, அதான் அந்த பிள்ளையும் அப்படி இருக்கு. அவ அம்மாவை அப்படி உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. சரி மைனி, நீங்க என்ன யாருன்னு பேசுங்க. இப்படி சும்மா மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. எங்க வீட்டு ஆம்பளைகளுக்குலாம் வேற வேலை இல்லையா? எங்களுக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே. இவன் ஒரு அறிவு கெட்டவன், பேச விடுறானா பாரு. ஏக்கா, அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட நிக்கல அந்த பொண்ணு யாரு? அது மாப்பிள்ளைக்கு சித்தி ஜோதி. இந்த பிள்ளைய நான் இது வரைக்கும் ஊருக்குள்ள பார்த்ததே இல்ல. ஏ கிறுக்கி, அது வெளிநாட்டுல இருக்கு, இப்பதான் வந்திருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானக்கா? ஆமா, அவங்க மைனி வீட்டுல தான் வளர்ந்துச்சு. மைனி வீட்டு கொடுமை தாங்க முடியாம இந்த பிள்ளைய லவ் பண்ணி ஓடி தான் போச்சு. ரொம்ப வருஷம் வராம இப்ப இந்த கல்யாணத்துக்குன்னு வந்திருக்கும் போல. இது ரொம்ப தங்கமான பிள்ளை. அப்படியா? பிள்ளைலாம் இருக்கா இல்லையா? அந்த பின்னாடி ஒரு பிள்ளை எனக்கு பேர் அந்த பிள்ளை தான். என்ன அழகு போல இருக்கு. நல்லா அழகா நல்லா பொம்மை குட்டி நின்ன மாதிரி நின்னுகிட்டு இருக்கு. ஆமா ஜோதி, மனசுக்குள்ள உள்ள எண்ணங்கள் அழகா இருந்தாலே முகத்தை அழகா கட்டிடும். அப்படியாக்கா? மனசு ஃபுல்லா நல்ல எண்ணங்கள் இருந்தா அப்ப நம்ம அழகாயிருவோமோ? ஆமா. பொண்ணுக்கு 50 பவுன் நகை போட்டுருங்க. 50 பவுன் எப்படி போட முடியும்? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது என்ன மளிகை கடையா குறைச்சி சொல்றதுக்கு? எங்க குடும்பத்துக்கு 50 பவுனே ரொம்ப கம்மி தான். அதனால 50 பவுன் போட்டு விட்டுருங்க. ஆமா, பெரிய குடும்பம், மண்ணாங்கட்டி குடும்பம். ஜோதி, நீ வாயை மூடி சும்மா இரு கொஞ்ச நேரம். அப்புறம் அந்த பொண்ணை வேண்டாம் சொல்லிட்டு போயிட போறாங்க. சும்மா இருங்கக்கா, அவ அங்க போய் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டு போயிடலாம். ஜோதி, கொஞ்சம் மெதுவாவது பேசு. அவளுக்கு மொவா நின்றுகிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் போட்டு ஏன்க்கா பயப்படுறீங்க? ஒரு மிதி மிதிச்சோன்னா சட்டி பண்ண மாதிரி உருண்டுட்டு போயிடுவான். என்ன எங்களுக்கா தரப்பறிய? உங்க மகள் தானே போட போறிய? ஏக்கா நீ சும்மா இரு. 50 பவுன் அவங்களால போட முடியுமா? பணக்கார வீட்டு மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறது இல்ல, அப்ப 50 பவுன் போட்டுதான் ஆகணும். 50 பவுன்லாம் எங்களால போட முடியாது. ஒரு 30 பவுன் வேணா நாங்க போடுறோம். பிற வேணா 30 பவுன் போடுறேன்னு சொல்றாங்களா? போதும், நம்மளுக்கு இல்லாத வசதியா? ஏமா, நாங்க தானே வாழ போறோம். எனக்கு 50 பவுன் தேவையில்லை, அவங்க போடுறது போடட்டும். சூப்பரா சொன்ன மச்சான். நீ தான் ஒண்ணும் இல்லாம பொண்ணை கூட்டிட்டு வந்துட்ட. அதே மாதிரி அவனையும் ஆக்கணும் பாக்கியோ. எங்களுக்கு இருக்குது ஒரே பையன், நல்ல வசதி. நாங்க எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இப்படி வந்து முடிஞ்சிட்டு. நீங்க அதுக்கேத்தாப்புல பார்த்து மாறாம பண்ணுங்க. எங்களுக்கும் ஒரே பொண்ணு தான், அதே மாதிரி நாங்களும் பார்த்து மாறாம பண்ணுவோம். 30 பவுன் சொல்லிட்டு 30 தான் போடுவோம், இல்ல அதுக்கு மேலேயும் போடுவோம். பாட்டா சரிதான். பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மைனி, சுபியை கூட்டிட்டு வர சொல்லுங்க. மணி, என்ன சித்தி? நீ ஏன் அப்படி டென்ஷனா இருக்க? மூஞ்சி நல்லா சிரிச்சாப்ல வை. அவ பிடிக்கலன்னு சொல்லிடுவாளான்னு பயமா இருக்கு சித்தி. என்னல பிடிச்சு போய் தானே கட்டுறியா? பின்னையே பிடிக்கலன்னு சொல்ல போறா? இந்த அத்தையும் அம்மாவும் அந்த பிள்ளைய போய் மிரட்டியிருக்காங்க, நீ பிடிக்கலன்னு தான் சொல்லணும்னு. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்காங்க? உங்க அம்மாவும் நல்லா மாறிட்டான். எப்படி இருந்தா மைனி கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமா சித்தி. அதெல்லாம் பிடிக்குன்னு தான் சொல்லுவா. நீ கவலைப்படாம இரு. அந்த போட்டோல இருக்கல அந்த பொண்ணா? ஆமா சித்தி, நல்லா இருக்கா? உன் கலருக்கே பிடிச்சிட்டியாப்பா? ஆமா, அப்பதானே நாளை பின்ன கலர் பிரச்சனை வராது. எப்பாடியோ? கவிதா, கவிதா, சுபியை கூட்டு வா. அந்தா கூப்பிட்டாச்சு. போமா? பயமா இருக்குதா? நீங்களா முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். எம்மாடியோ, எங்களையே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நாங்க முன்னாடி போடுமாம்ல, அப்புறம் மாப்பிள்ள கன்ஃபியூஸ் ஆயிட வராது. ஏவ பாருவே, ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டா பாரு கள்ளி. சரி சரி, பேசிட்டே இருக்காதீங்க, போங்க. அவளை கூட்டிட்டு முன்னாடி, நான் பின்னாடி வரேன். ஒரு தெய்வதை வந்து விட்டால் உன்னை தேடி. இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன்? இவன் தானா? எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா? எல்லாம் பிடிச்சி போய் தான் கட்டுறிய. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும். என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அடி தூளு, நான் சொன்னல பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆமா சித்தி, நானே எதிர்பார்க்கல. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமுரு பத்தியா? பிடிக்கலன்னு நினைச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. எல்லாம் திமுரு. ஸ்ருதி, பூ வைக்கவா? ஸ்ருதி வா, தங்கச்சி முறைக்கு நீ தான் பூ வைக்கணும். வா. நான்லாம் வரலம்மா, என்னைய கூப்பிடாதீங்க. ஸ்ருதி, அப்பெல்லாம் சொல்லாதம்மா, நீ தான் பூ வைக்கணும். போ வை, போ. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் வைங்க. ஏம்மா, நீ தானம்மா வைக்கணும், வேற யாரு வைப்பா? இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுக்கா. ஏம்மா, அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா சபையில வச்சு இப்படி பண்ணாத. போ, பூ வை, போ. ஸ்ருதி, போ. எதுக்கு பூ வைக்க மாட்டேக்க? போய் பூ வை, போ. அவ சரியான ஆளு, உனக்குலாம் அவளை பத்தி தெரியாது. முன்னால அவ என் ஃப்ரெண்டு தான். சரி, என்ன பிரச்சனை இருந்தா என்ன, உன் ஃப்ரெண்டு தானே, போய் வச்சு விட. நீ சும்மா வாயை முடிக்கிட்டு நின்று. அப்போ கலா நீ வை. நான் எப்படிங்க பூ வைக்க முடியும்? அப்பனா உங்க தங்கச்சி மாவளை வைக்க சொல்லுங்க. நிஷாவையா வைக்கலாமாவா? ஆமா, அவளும் மாப்பிள்ளைக்கு தங்கச்சி மரம் தானே, வச்சா தப்பு இல்லை. எம்மாடி, நீ போய் அந்த பொண்ணு தலையில பூ வச்சு விடுப்போ. சரிங்க ஆண்டி, நீ போய் சும்மா பக்கத்துல நின்று போ. சுபி அந்த வீட்டில் போய் எப்படி வாழ போறானே தெரிலக்கா. எனக்கு பயமா இருக்கு. எப்படி போய் மாட்டியிருக்கா பாருங்களா. அதெல்லாம் போக போக சரியாயிரும். இதை போட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு கிடக்காத. அந்த பிள்ளையும் மூஞ்சி இறக்கி வச்சுட்டு தான் இருக்கு. அவள் அம்மா மூஞ்சி பாருங்க, அது அதுக்கு மேலே இருக்கு. இப்படிதான் வாழ போறாளா கடவுளே.
என்ன பண்றதுமா, அவன் தான் வேணும்னு இருக்கா, பின்ன என்ன பண்றது, இனிமே அவ பாடுதான். சரி சரி, அங்க பூ வைக்கிறத பாருங்க. சோபி ஏட்டி நீங்க 2 எப்ப வந்தீங்க? நாங்க அப்பவே வந்துட்டோம். சுபியை மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு இப்பதான் வரோம். நீ எதுக்கு மேல வரல? எங்க மாமியார் ஏதாட்டும் சொல்லும் டீ, அதனால தான் வரல. அப்ப எங்க கூடயும் பேசினாலும் திட்டுமோ? உங்க கூட பேசினாலும் ஒன்றும் சொல்லாது, எங்க ஃபேமிலியோட யார்ட்டையாவது பேசினாதான் அதுக்கு கடுகடு நிற்கு. எதுக்கா? ஆமா, எதுக்கு பொறாமையா இருக்கும். அங்க பாரு, நான் எங்க அம்மாட்ட பேசிடுவேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். அப்படி கண்ணு மொழி 2 பிதிக்கி எடுத்துடணும். வந்து பூ வச்சு விடு. நிஷா, உன் கையில உள்ள பூவை கொடுமா. அண்ணி, நானும் உங்களுக்கு ஒரு நாத்தனார் தான். நான் பூ வச்சுட்டா சிரிக்க மாட்டீங்களா என்ன? நான் பூ வச்சு விட்டது உங்களுக்கு வருத்தமா அண்ணி? சே அப்படிலாம் இல்லம்மா. அப்ப நல்லா பிரைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. அழகா இருக்கீங்க. சரி 2 பேரையும் நிக்க வச்சு போட்டோ எடுங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருக்கட்டு. ஏ ஜோதி, என் மாவட்டம் ஏதாட்டும் விசேஷம் இருக்கான்னு கேள. அவ மாமியாருக்கு பேச்சா இருந்தாலும் பாரு, கண்ணு ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கு. எங்க நான் அவகிட்ட பேசிடுவேனோன்னு. நீ கொஞ்சம் கேட்டு சொல்லலாம். ஏ சோபி, என்னக்கா? அது வந்து வந்து என்னன்னா, உன் வீட்டுக்காரெல்லாம் நீ எப்படி வச்சிருக்கான்? அவங்களுக்கு என்னக்கா, அவங்களுக்காண்டி தான் நான் அந்த வீட்லயே இருக்கேன். நல்லா பார்த்துக்கறாங்க. நான் போடுற சாரி ஜுவல்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி தந்ததாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்ன திரும்ப திரும்ப கேட்கீங்க? இல்ல ஏதாட்டும் விசேஷங்கள் உண்டா? அதை கேட்க வேண்டிய ஆளுக்கே கேட்க மாட்டாங்களோ? கேட்க முடியாத நிலைமையில இருக்காங்கல்ல, அதனாலதான் என்னைய விட்டு கேட்காக. நீனே கொஞ்சம் காது குளிர சொல்லிடான். இப்போதைக்கு தெரில, அடுத்த வாரத்துல கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். எம்மாடியோ 32 பல்லுலாம் தருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபி பூவெல்லாம் வச்சா ரொம்ப அழகா இருக்கலட்டி. ஆமா, ஆனா இந்த ஸ்ருதி தான் கூரை கெடுத்துட்டான். ஆமா, அவ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலவே. நான் நினைச்சேன் அவ அப்படிதான் இருப்பான்னு. படிக்கும் போதே அந்த படம் காட்டுவா, இப்ப படம் காட்ட மாட்டாளா?